மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசாவுக்கு படைகளை அனுப்பக்கூடாது. அல்ஜீரியாவிற்கு பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் வலியுறுத்தல். ஹமாஸ் இயக்கத்துடன் அமெரிக்கா நேரடி பேச்சு. கடும் அதிர்ச்சியில் நெதன்யாஹூ. ஈரானின் ஏவுகணை பலம் இஸ்ரேலுக்கு நன்றாக தெரியும். புதிய போரை தொடங்க ஆக்கிரமிப்பு முயற்சிக்காது என ஈரான் உறுதி. அணு ஆராய்ச்சி உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது. ஈரான் திட்டவட்ட அறிவிப்பு. இஸ்ரேலுக்கு மீண்டும் ஆயுதங்களை அனுப்ப தொடங்கும் நாடுகள். போர் நிறுத்தம் காரணமாக ஏற்றுமதியை தொடங்கியுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பாலஸ்தீனியர்களின் தியாகங்களையும் விருப்பங்களையும் மறுக்கும் தீர்மானத்தை அல்ஜீரியா எதிர்க்கும் என்று பாலஸ்தீனியர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். காசாவில் சர்வதேச படையை நிறுத்துவது தொடர்பான தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ளது. பாலஸ்தீனியர்களின் உரிமையை மறுக்கும் இத்தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பாலஸ்தீன அமைப்புகள் அறிவித்துள்ளன. இந்நிலையில் பாலஸ்தீனின் இறையாண்மையை மறுக்கும் இத்தீர்மானத்தை அல்ஜீரியா எதிர்க்க வேண்டும் என்று அந்நாட்டிற்கு ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. பாலஸ்தீனியர்களின் தியாகங்களையும் விருப்பங்களையும் குறைத்து மதிப்பிடும் இத்தீர்மானத்திற்கு எதிராக அல்ஜீரியா உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் என்று தாங்கள் நம்புவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீனியர்களுக்கு அநீதி அளிக்கும் இத்தீர்மானத்தை அல்ஜீரியா நிராகரிக்கும் என்று தாங்கள் நம்புவதாக ஹமாஸ் மூத்த தலைவர் ஒருவர் அல் மயாதீன் செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார். காசா மீதான சர்வதேச உரிமையை அல்ஜீரியாவின் நிலைப்பாடு தடுக்கும் என்று தாங்கள் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே காசாவில் சர்வதேச படையை நிறுத்துவது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்த தங்கள் அதிருப்தியை பாலஸ்தீன அமைப்புகள் வெளிப்படுத்தியுள்ளன. பாலஸ்தீன் மீதான ஆக்கிரமிப்பை புதிய வடிவத்தில் நிகழ்த்துவதே இத்தீர்மானத்தின் நோக்கம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பாலஸ்தீனத்திற்காக தாங்கள் நீண்டகால ஆதரவை அல்ஜீரிய அரசாங்கமும் அந்நாட்டு மக்களும் நிலைநாட்ட வேண்டும் என்றும் பாலஸ்தீனியர்களின் அடையாளத்தை மறுக்கும் எத்தகைய நடவடிக்கையையும் அவர்கள் எதிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளும் சர்வதேச சமூகமும் அமெரிக்காவின் தீர்மானத்தை எதிர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் ஹமாஸ் தலைவர் கலீல் அல் ஹையாவுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இது இஸ்ரேலை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஹமாஸ் இயக்கத்துடன் அமெரிக்க அரசாங்கம் நெருக்கம் பாராட்டுவது குறித்து இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். ஹமாஸ் மற்றும் அமெரிக்கா இடையே நெருக்கமடையும் உறவு தங்கள் இருப்பையும் கேள்விக்குறியாக்கிவிடும் என்று இஸ்ரேல் தலைவர்கள் அச்சத்தில் உள்ளனர். ஏற்கனவே அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இஸ்ரேலுக்கு குறைந்து வரும் செல்வாக்கால் திகைத்து போயுள்ள நெதன்யாஹூவிற்கு அடுத்த நெருக்கடி வந்துள்ளது. அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் ஹமாஸ் இயக்க மூத்த தலைவர் கலீல் அல் ஹையாவுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் சமீபத்தில் செய்தி வெளியிட்டது. பேச்சுவார்த்தை நடைபெறும் நாள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் இருவரும் சந்திப்பது உறுதி என்று அமெரிக்க வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. இந்த புதிய முன்னெடுப்புகள் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு அச்சத்தை கொடுத்துள்ளதாக இஸ்ரேலின் சேனல் 12 ஊடகம் தெரிவித்துள்ளது. ரஃபாவில் உள்ள பாலஸ்தீன் படையினரை ஒப்படைப்பது தொடர்பான விவகாரத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நெருக்கடி கொடுப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இத்தகைய நெருக்கடிகளை அமெரிக்காவிடமிருந்து எதிர்பார்க்காத நெதன்யாஹூ என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போயுள்ளார். ஆனால் காசா விவகாரத்தில் தெளிவற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அமெரிக்காவை பாலஸ்தீனியர்கள் நம்பும் நிலையில் இல்லை. ஈரானின் ஏவுகணை மற்றும் தயாரிப்புகளை அறிந்துள்ள இஸ்ரேல் புதிய போரை தொடங்குவதற்கு துணியாது என்று ஈரான் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய 12 நாள் யுத்தம் ஈரானின் உறுதி மற்றும் இராணுவ திறமைகளை கடும் சோதனைக்கு ஆளாக்கியதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் அலி முகமது நயீனி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரான் படைகள் முதலில் அதிர்ச்சியடைந்த போதும் அதன்பின் எதிரிக்கு வலுவான பதிலை கொடுத்தனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆரம்ப கட்ட தாக்குதலில் பல உயர் இராணுவ கமாண்டர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். இஸ்ரேல் எப்போதும் தாக்குதலை தொடங்கலாம் என்பதை அறிந்திருந்த இராணுவ கமாண்டர்கள் அதனை எதிர்கொள்ள முறையான திட்டமிடல்களையும் இராணுவ தயாரிப்புகளையும் மேற்கொண்டனர் என்றும் அவர் கூறினார். இப்போது இஸ்ரேல் நடத்திய போரும் ஈராக்குடன் ஈரான் மேற்கொண்ட 8 ஆண்டுகள் போரும் அமெரிக்க திட்டத்தின் ஒரு பகுதியே என்று அவர் குறிப்பிட்டார். இராணுவத்தினர் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். நமது இராணுவத்தின் வலிமை மற்றும் திறன்கள் காரணமாக போர் குறித்த புதிய முடிவுகளை எடுப்பதற்கு எதிரிகள் தயங்குகிறார்கள் என்று அவர் கூறினார். முட்டாள்தனமாக ஏதேனும் நடவடிக்கைகளை எதிரி மேற்கொண்டால் அதற்கான விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். ஈரான் தனது அணு ஆராய்ச்சி உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று ஈரான் அணுசக்தி துறையின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணு ஆராய்ச்சி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் வரலாற்றில் இதற்கு முன் நடந்தராத ஒரு தாக்குதல் என்று ஈரான் அணுசக்தி துறை தலைவர் முகமது இஸ்லாமி தெரிவித்துள்ளார். சர்வதேச அணுசக்தி ஆணையத்தின் பாதுகாப்பின் கீழ் அவை இருந்தன என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானின் விஞ்ஞான முன்னேற்றங்களுக்கு எதிரான புதிய மாற்றம் அபாயகரமான கட்டத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அமைதியான அணு ஆராய்ச்சி திட்டங்கள் மீதான தாக்குதல்களை தெளிவான குற்றம் என்றும் அவர் வர்ணித்தார். தனது அணு ஆயுத திட்டங்களை ஈரான் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். சர்வதேச அணுசக்தி ஆணையம் ஈரான் அணு திட்டங்கள் மீதான தீர்மானங்களை எடுக்க உள்ள நிலையில் அவை இக்கருத்துக்கள் தெரிவித்துள்ளார். சர்வதேச அணுசக்தி ஆணையம் ஈரான் அணு திட்டங்கள் மீதான தீர்மானங்களை எடுக்க உள்ள நிலையில் அவர் இக்கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஈரான் வெளிப்படைத்தன்மையும் தனது திட்டங்களை மேற்கொள்வதாகவும் நிர்பந்தங்களுக்கு ஒருபோதும் அடிமணியாது என்றும் தெளிவுபட கூறினார்.
2015 அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை ஈரான் முழுமையாக பேணியதாகவும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதற்கு இருந்த கட்டுப்பாடுகளை ஜெர்மனி தளர்த்தியுள்ளது. பலஸ்தீனின் காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலையை தொடர்ந்து சில நாடுகள் அந்நாட்டிற்கான ஆயுத ஏற்றுமதியில் கட்டுப்பாடுகளை விதித்திருந்தன. ஆகஸ்ட் 8 முதல் ஜெர்மனி அரசாங்கமும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதில் கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. காசா மீதான முழு அளவிலான தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டது மற்றும் காசாவிற்கான நிவாரணப் பொருட்களை தடுத்ததை தொடர்ந்தும் ஜெர்மனி அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் ஆயுத ஏற்றுமதிக்கான தடைகளை விதித்தார். இந்நிலையில் அக்கட்டுப்பாடுகளை அந்நாட்டு அரசாங்கம் தளர்த்தியுள்ளதாக அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபன் கொர்னேலியஸ் தெரிவித்துள்ளார். நவம்பர் 24 முதல் இது அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானதை தொடர்ந்து கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள போதும் இஸ்ரேல் அதனை தொடர்ந்து மீறி வருவதை அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இஸ்ரேலுக்கு எதிரான வெறும் கண்துடைப்பு நடவடிக்கைகளை மட்டுமே ஜெர்மனி அரசாங்கம் மேற்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சில தினங்களுக்கு முன் காசா இனப்படுகொலையில் ஜெர்மனி அரசாங்கத்தின் பங்கை கண்டித்து அந்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க பிராண்டன்பெர்க் கேட் மீது ஏறி செயல்பாட்டாளர்கள் போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் நடைபெறவுள்ள உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான கண்காட்சியில் இஸ்ரேலிய நிறுவனங்கள் பங்கு பெறுவதற்கு பிரான்ஸ் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. கண்காட்சியில் பங்கு பெற விரும்பும் அனைத்து இஸ்ரேலிய நிறுவனங்களும் இதில் கலந்து கொள்ளலாம் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அழைப்பு விடுத்துள்ளார். பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் நடத்தவுள்ள இந்த கண்காட்சியில் 39 இஸ்ரேலிய நிறுவனங்கள் பங்கு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னர் பிரான்சில் நடைபெற்ற ஏனைய சில கண்காட்சிகளில் இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டதை காரணம் காட்டியே பிரான்சும் இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. பகுதியாகவே இந்த அருங்காட்சியக திருட்டு அமைந்துள்ளது. அருங்காட்சியகத்தில் மம்லூக், உதுமானிய, பைசாந்திய மற்றும் ரோமர்கள் காலத்தின் கலைப்பொருட்கள் இருந்ததாக அருங்காட்சியக கண்காணிப்பாளர் ஹமூதா அல் தஹ்தர் தெரிவித்துள்ளார். பலஸ்தீன அடையாளம் மற்றும் வரலாற்றை அழிக்கும் நோக்கத்தில் நூற்றுக்கணக்கான தொல்பொருள் இடங்களையும் இஸ்ரேல் அழித்துள்ளதாக பலஸ்தீன சுற்றுலா மற்றும் தொல்பொருள் துறை தெரிவித்துள்ளது. காசாவின் மீது வெளிநாட்டு ஆதிக்கத்தை ஏற்க மாட்டோம் என்று பலஸ்தீன அமைப்புகள் அறிவித்துள்ளனர். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான 2ஆம் கட்ட உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்க உள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்திற்கு பலஸ்தீன அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. காசாவின் இறையாண்மையை பாதிக்கும் எந்த நடவடிக்கையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். காசாவில் சர்வதேச படைகளை நிறுத்தும் வகையில் அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளது. இத்தகைய நடவடிக்கை இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பிற்கு துணையாக அமையும் என்று பலஸ்தீன அமைப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளன. பலஸ்தீன நிர்வாகத்தையும் மறுகட்டமைப்பையும் வெளிநாடுகளிடம் ஒப்படைப்பது பலஸ்தீனின் இறையாண்மையை பாதிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு படைகளை நிறுத்துவதாக இருந்தாலும் அது ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பின் கீழ் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பலஸ்தீன நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலுக்கு இதில் எந்தவித பங்களிப்பும் இருக்கக்கூடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். பொதுமக்களை பாதுகாப்பது, நிவாரணம் வழங்கப்படுவதை உறுதி செய்வது உள்ளிட்ட பணிகளை மட்டுமே சர்வதேச படை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாதுகாப்பு நிறுவனமாக அது செயல்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு ராணுவத்தினர் காசாவில் இருப்பதையோ வெளிநாட்டு தளங்கள் அமைக்கப்படுவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்துள்ளனர். காசாவில் மேற்கொள்ளப்படும் நிவாரண பணிகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையில் பலஸ்தீன நிறுவனங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நிவாரணம் வழங்குவதன் மூலம் வெளிநாடுகள் நிர்பந்தம் கொடுக்கக்கூடாது என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஆயுதங்களை களைவதற்கான எந்த தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்துள்ள அவர்கள் எதிர்த்து போராடுவதற்கான உரிமை சர்வதேச அளவில் வழங்கப்பட்டுள்ள உத்தரவாதம் என்றும் தெரிவித்துள்ளனர். யெமன் மீதான பொருளாதார தடைகளை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்க செய்யும் ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்திற்கு யெமன் நாடாளுமன்றம் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. யெமன் மீதான பொருளாதார தடைகளை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகள் மற்றும் இஸ்ரேலின் ஆதிக்கத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை துணை போவதாக யெமன் நாடாளுமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. யெமன் இறையாண்மை மீதான தாக்குதலாக இந்த தீர்மானத்தை குறிப்பிட்டுள்ள நாடாளுமன்றம் அதனை கடுமையாக கண்டித்துள்ளது. ஆதிக்கத்தையும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பையும் எதிர்க்கும் நாடுகளின் முயற்சிகளுக்கு இத்தீர்மானம் எதிராக உள்ளதாக நாடாளுமன்றம் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் இரட்டை நிலைப்பாட்டை இது வெளிப்படுத்துவதாகவும் அது தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்றம் 2 ஆண்டுகளாக போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இஸ்ரேல் மீது ஐக்கிய நாடுகள் சபை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை சுட்டிக்காட்டியது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு உருவாகிறது அடுத்த சிக்கல். அமெரிக்கா உதவியால் ஆட்டம் போட்ட இஸ்ரேல் அந்நாட்டு அரசியல்வாதிகள் மத்தியில் எழுந்துள்ள எதிர்ப்பால் ஆடிப்போயிருக்கிறது. அமெரிக்கா உருவாக்கியுள்ள காட்டு ஆட்சியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஈரான் வலிமையடைவது அவசியமாகும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிப்பு. அமைதியை நிலைநாட்டுவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர் அமெரிக்க மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதாக ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு. காலநிலை மாற்றம் குறித்த ஐநா பேரணியில் எழுந்த பலஸ்தீன ஆதரவு குரல்கள். உலகம் முழுவதும் எழும் பலஸ்தீன
ஆதரவு குரல்களால் தனித்து விடப்படும் இஸ்ரேல். காசா அருங்காட்சியகத்திலிருந்து கலைப்பொருட்களை திருடிய இஸ்ரேல். காசாவுக்கு படைகளை அனுப்பக்கூடாது. அல்ஜீரியாவிற்கு பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் வலியுறுத்தல். ஹமாஸ் இயக்கத்துடன் அமெரிக்கா நேரடி பேச்சு. கடும் அதிர்ச்சியில் நெதன்யாகு. ஈரானின் ஏவுகணை பலம் இஸ்ரேலுக்கு நன்றாக தெரியும். புதிய போரை தொடங்க ஆக்கிரமிப்பு முயற்சிக்காது என ஈரான் உறுதி. அணு ஆராய்ச்சி உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது. ஈரான் திட்டவட்ட அறிவிப்பு. இஸ்ரேலுக்கு மீண்டும் ஆயுதங்களை அனுப்ப தொடங்கும் நாடுகள். போர் நிறுத்தம் காரணமாக ஏற்றுமதியை தொடங்கியுள்ளதாக தகவல்.